Hello students, welcome to Shiny Max. 9th standard Max chapter 4 exercise 4.6 ல 8th question பார்த்திரலாம். Construct triangle ABC in which AB is equal to BC is equal to 6 cm and B is equal to 80 degree. அதாவது நம்மள்ட்ட ஒரு triangle draw பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட நேம் ABC. அப்ப இங்க A, இங்க B, இது C. Next AB is equal to BC is equal to 6 cm. அதாவது AB இந்த சைடோட வேல்யூவும் then BC இந்த சைடோட வேல்யூவும் நம்மளுக்கு 6 cm சரிங்களா. then B is equal to 80 degree. B னா இது சரிங்களா. அப்போ இந்த ஆங்கிளோட வேல்யூ 80 degree. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ணணும். then locate its in center and draw the in circle. இன் சென்டரை நம்ம லொக்கேட் பண்ணணும், அப்புறம் இன் சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணணும் சரிங்களா. எப்போ மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் டிரா பண்ணலாம். பேஸ் லைனை ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கலாம். ஓகே, ஏபி 6 cm. அப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. கரெக்டாக 0ல் ஒரு பாயிண்ட் வைங்க, தென் 6லேயும் ஒரு பாயிண்ட் வைங்க சரிங்களா. இப்போ அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். இது எனக்கு ஏ, இது எனக்கு பி. நம்மளுக்கு இது 6 cm. இதெல்லாம் உடனே எழுதிடணும், இல்லைன்னா மறந்துடுவீங்க. இனி ஆங்கிள் பி எனக்கு 80 டிகிரி. அப்போ ப்ரொடெக்டரை எடுத்துக்கோங்க, கரெக்டாக பி பாயிண்டில் வைங்க. ஓகேங்களா, வச்சுக்கிட்டு நம்மளுக்கு இப்போ லைன் இந்த பக்கம் தான் போகுது. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும். நம்மளுக்கு இங்கே 80 டிகிரி மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ கரெக்டாக 80 டிகிரிக்கு நேராக ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் பி பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, இங்கே ஒரு ஆரோ. நம்மளுக்கு ஆங்கிள் பி 80 டிகிரி, அதையும் எழுதிக்கலாம். இதுக்கு பிறகு பி பாயிண்ட்ல இருந்து 6 cm எடுத்து ஒரு ஆர்க் கட் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. தென் காம்பஸோட நீடில் கரெக்டாக 0ல் வைங்க, பென்சிலை கரெக்டாக 6ல் வைங்க. நான் ஸ்கெட்சில் ட்ரா பண்ணுறேன், ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, இனிமேல் பி பாயிண்டில் இருந்து இந்த லைனை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க் சரிங்களா. இப்போ பார்த்தீங்களா, இந்த லைனை இந்த ஆர்க் கட் பண்ணும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு சி. இப்போ சியையும் ஏயையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிடும். ஓகே, ட்ரையாங்கிள் கிடச்சிடுச்சு, எழுதிக்கலாம். பிசி நம்மளுக்கு 6 cm. ஓகே, இப்போ தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். இனி இன் சென்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏதாவது ரெண்டு ஆங்கிளுக்கு நீங்கள் ஆங்கிள் பைசெக்டார் ட்ரா பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு பி ஆங்கிளுக்கு ட்ரா பண்ண போகிறேன். அது எப்படின்னா காம்பஸோட நீடில் கரெக்டாக பி பாயிண்டில் வைங்க. இப்போ பிசி இந்த சைடில் நீங்களாவே ஒரு மெஷர்மெண்ட் எடுக்க போகிறீங்க, உங்கள் விருப்பம் தான். நீங்களாவே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து இங்கே ஒரு ஆர்க், அதே மாதிரி ஏபி இந்த சைட்லேயும் ஒரு ஆர்க்கு சரிங்களா. இப்போ மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் ஏபி இந்த சைடில் நம்ம ஆர்க் கட் பண்ணும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த பாயிண்டில் காம்பஸோட நீடில் வச்சு இங்கே ஒரு ஆர்க். ஓகேங்களா, அதே மாதிரி பிசி இங்கேயும் இந்த ஆர்க் கட் பண்ணும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த பாயிண்டில் வச்சு இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க். இப்போ இந்த ரெண்டு ஆர்க்கும் கட் ஆகும்போது அங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த பாயிண்ட்டையும் பி பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பி ஆங்கிளோட ஆங்கிள் பைசெக்டார் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகே, இங்கே ஒரு ஆரோ. இனி ஏ ஆங்கிளுக்கு ட்ரா பண்ண போகிறேன். நீங்கள் வேணால் சி ஆங்கிளுக்கு ட்ரா பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஆனால் ஏதாவது ரெண்டு ஆங்கிளுக்கு ஆங்கிள் பைசெக்டார் ட்ரா பண்ணி தான் ஆகணும். ஓகே, இங்கே அதே மாதிரி தான் உங்களுக்கு விருப்பமான ஒரு மெஷர்மெண்ட் நீங்களாக தான் எடுக்க போகிறீங்க. ஓகேங்களா, எடுத்து இங்கே ஒரு ஆர்க், அப்புறம் இங்கே ஒரு ஆர்க். இப்போது மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் இங்கே வச்சு ஒரு ஆர்க், தென் இங்கே வச்சு ஒரு ஆர்க். அது இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி இருக்கணும் சரிங்களா. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு ஆர்க்கும் கட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த பாயிண்ட்டையும் ஏ பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஏ ஆங்கிளோட ஆங்கிள் பைசெக்டார் கிடச்சிடும். ஓகே, இங்கே ஒரு ஆரோ. இப்போ பாருங்கள், ரெண்டு ஆங்கிள் பைசெக்டார் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இந்த ரெண்டுமே மீட் ஆகுற அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு இன் சென்டர். இதை ஐ என்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். இனி இன் சர்க்கிள் ட்ரா பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக இன் சர்க்கிளோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு சர்க்கிள் கரெக்டாக வரும் சரிங்களா. அது எப்படின்னா காம்பஸோட நீடில் கரெக்டாக இன் சென்டரில் வைங்க. வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சைடுக்கு நீங்கள் பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ண போகிறீங்க. நான் ஏபி இந்த சைடுக்கு ட்ரா பண்ண போகிறேன். அது எப்படின்னா இங்கே அதே மாதிரி தான் உங்களுக்கு விருப்பமான ஒரு மெஷர்மெண்ட்டை எடுத்து ஏபி இந்த சைடில் 2 டைம் கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க் சரிங்களா. நீங்கள் செமி சர்க்கிள் ஷேப்பில் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்களா, இங்கே கட் ஆகிருக்கு, இங்கேயும் கட் ஆகிருக்கு. அப்போ இங்கே 2 பாயிண்ட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு சரிங்களா. நீங்கள் இப்போ மெஷர்மெண்ட்டை மாற்றவே கூடாது. ஐ பாயிண்டில் இருந்து இந்த ஆர்க்கை கட் பண்ண எந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அதை நீங்கள் மாற்றவே கூடாது. மாற்றாமல் இப்போ இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இதில் வச்சு
இன்னொரு ஆர்க் கட் பண்ண போகிறீங்க. ஓகே, இங்கே ஒரு ஆர்க், அதே மாதிரி இதில் வச்சு இங்கே ஒரு ஆர்க். சரிங்களா, இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி அந்த ஆர்க் இருக்கணும். ஓகே, இப்போ இந்த 2 ஆர்க்கும் கட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த பாயிண்ட்டையும் ஐ பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஏபி சைடோட பெர்பெண்டிகுலர் லைன் நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ பாருங்கள், ஏபி இந்த லைனை இந்த பெர்பெண்டிகுலர் லைன் மீட் பண்ணும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். இதுதான் நம்மளுக்கு டி. சரிங்களா, இனி ஐக்கும் டிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நம்மளோட இன் ரேடியஸ். சரிங்களா, எனக்கு 1.8 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ எழுதிக்கலாம் 1.8 சென்டிமீட்டர். இதை நீங்கள் தனியாகவும் எடுத்து எழுதிக்கணும். இன் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 1.8 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இன் ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இனி இன் சர்க்கிள் ட்ரா பண்ணிடலாம். அதுக்கு காம்பஸோட நீடில் கரெக்டாக இன் சென்டரில் வைங்க. ஓகேங்களா, வச்சுக்கிட்டு இனி பென்சில் கரெக்டாக டி பாயிண்டில் இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா, இனிமேல் நீங்கள் செக் பண்ண போகிறீங்க ட்ரையாங்கிளோட எல்லா சைட்லேயுமே பென்சில் கரெக்டாக டச் ஆகுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிட்டு தான் சர்க்கிள் ட்ரா பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஓகே, எனக்கு எல்லா சைடுமே டச் ஆகுது. அதனால நான் இன் சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். ட்ரையாங்கிளோட 3 சைட்லேயுமே அந்த சர்க்கிள் டச் ஆகிருக்கணும். சரிங்களா, இப்போ நம்ம இன் சென்டரையும் இன் சர்க்கிளும் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இனி ஸ்டெப்ஸ் பார்த்துடலாம். நான் ஸ்டெப்ஸ் ஆல்ரெடி எழுதிட்டேன், ஒருக்கா ரீட் பண்ணுறேன். Draw triangle ABC with AB is equal to 6 cm, BC is equal to 6 cm and angle B is equal to 80 degree. Then second one, construct angle bisectors of any two angles A and B and let them meet at I. I is the incenter of triangle ABC. Then draw perpendicular from I to any side of the triangle to meet AB at D. Fourth one, draw in circle with I as center and ID as radius. Each touches all the 3 sides internally. Fifth one, measure in radius. In radius is equal to 1.8 centimeter. இது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். நம்ம இந்த எக்ஸசைஸ் 4.6ல உள்ள எல்லா சம்முக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா, போய் பாருங்க. ஓகே, இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.